அதே இணையதள அலைவரிசை அலைவரிசை சரியா எடுக்கல. இப்போ நேராக சிம் கார்டை மாற்றி போட்டு அந்த ரயில் அது அலைவரிசை பிரச்சனை இருக்குது. எப்பொருள் யார் யார் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ம். ஆமாம். ஆ வணக்கம், மேல் வணக்கம், வணக்கம். சரி. அதாவது நாம் இந்த உணவில்லாமல் வாழும் கலை யோக முறையை பேசிட்டு இருக்கிறோம். இதுல முக்கியமானது நிறைய பேர்த்துக்கு புரிய மாட்டேங்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நான் முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, மனித உடலின் ஆரோக்கியம் முதன்மையாகவும் நேரடியாகவும் அவன் உண்ணும் உணவினை பொறுத்ததல்ல. அது மனித உடல் என்கிற இயந்திரம். இந்த உடம்புல இயந்திரம் இருக்குதுன்னு யாருக்கும் தெரியல. அது எந்த அளவிற்கு சளியினாலும் விஷப்பொருளாலும் அடைபட்டு, அதாவது இப்ப நம்ம வந்து ஒரு கருவி உதாரணத்துக்கு ஒரு இரும்பு சக்கரம்னு வச்சுக்கோங்க. இரும்பு சக்கரத்துல பாத்தீங்கன்னா அப்பப்ப தண்ணி பட்டு துருப்பிடிச்சி ஏறி பயன்படுத்தலைன்னு அப்படியே ஏறிக்குது அப்படியே. கடைசியில அந்த சக்கரை வந்து சுத்தாது. ஏன்னா அது இறுக்கி பிடிச்சிக்குது. அந்த இயக்கத்தையே தடை செஞ்சிருது. அதை உடனே எடுக்கவும் முடியாது. ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா மொத்தம் எல்லாம் உள்ள இருக்கிற எல்லா குண்டு, இந்த இரும்பு குண்டெல்லாம் துருவேறி போயிடும். சுத்தி இருக்கிறது எல்லாம் துருவேறிடும். அப்ப அதை என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப நேரம் வச்சு மண்ணெண்ணெயில ஊற வச்சு, கெரசின் மண்ணெண்ணெயில ஊற வச்சு அதை வந்து அது சுத்தப்படுத்துறதுக்கு கடைசியில் கம்பி போட்டு தேய்ச்சி சுத்தப்படுத்தி இந்த பளபள பார்க்கற கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிரும். அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. சாதாரண சாதாரண ஒரு இரும்பு பொருள் துருப்பிடிச்சுன்னா அதுதான் அந்த இயக்கத்தை தடை செய்யுது. ஆனால் 100க்கு 100 பேருக்கு இங்க நான் புரிஞ்சுக்கணும், நம்ம உடம்புல பல வகையான கருவி இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சில அறிவியல் வந்து 11 அடுக்குன்னு சொல்லுது. சில அறிவியல் 12 மண்டலம்னு சொல்லுது. ஒரு அடுக்கு கெட்டு போனாவே நம்ம வேலை செய்ய முடியாது. இந்த இந்த அடுக்குல இதெல்லாம் ஒரு இயந்திரம் மாதிரி. இந்த இயந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சரியாலும் நச்சுத்தன்மையாலும் அடைபட்டு இருக்கிறதுனால இந்த 12 இயக்கம் தடைபட்டு போய் வருகிறது. அதாவது நம்ம சாப்பிடுற உணவு சளியாக மாறி நச்சுத்தன்மை மாறி இந்த உறுப்புகளை தடை செய்து விடுகிறது. இது யாருக்கும் புரியல. அப்ப நம்ம உடம்பு இயந்திரங்கிறது யாருக்கும் தெரியல. உடம்பு பல வகை. ஏன் உடம்பு இயங்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சளியும் நச்சுத்தன்மையும் போய் உடல் உறுப்புகளை போய் செயல்பட விடாம தடுத்து விடுகிறது. எப்படி ஒரு சக்கரத்துல துரு ஏறிடுதுன்னா, ஒரு சக்கரம் இரும்பு சக்கரத்துல துரு ஏறிடுதுன்னா அந்த பொருளை உருள விடாம செய்யறது, இயங்க விடாம செய்யுது. அது என்ன பண்றான், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற போட்டு அது கழுவி எடுக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உடம்புங்கிறத மறந்துட்டாங்க. உடம்புல நம்ம சாப்பிட்ற உணவு சளி 2 பொருளா மாறுது. என்ன பொருளா மாறுது? 2 பொருள். ஒண்ணு சளியா மாறுது, இன்னொன்னு நச்சா மாறுது, பாய்சன். சரி சரி, நம்ம பாய்சன் நீங்க சாப்பிட்டு இப்ப நாம என்ன சொல்றோம்னா உணவோடு சளியும் தான் நச்சு தான் 2 இருக்கு. சளியும் தனியா இருக்கு, நச்சும் தனியா இருக்கு. இப்ப ஒரு ஒரு மருந்து சாப்பிடுறீங்க, அது நச்சு பொருள், புரியுதா? ஆனால் உணவு சாப்பிடுறீங்க, உணவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு உணவு சாப்பிடுறீங்க, மாவு சாப்பிடுறீங்க, அது என்ன கொலையா மாறுது. என்ன மாறுது? கொலையா மாறுது. சரி, உணவுக்குள்ள நச்சு பொருள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? உணவுக்குள்ள நச்சு பொருள் இருக்குது. எது? பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், பல வகை நச்சு பொருள் இருக்குது. இதெல்லாம் உடம்புக்கு தீங்கான பொருள். பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம். அப்ப பூமியிலிருந்து விளைஞ்சி வர எல்லா பொருளுமே பாஸ்பரஸ் இருக்கும், பொட்டாசியம் இருக்கும், ஏகப்பட்ட ஒரு 50க்கு மேற்பட்ட உப்புகள் இருக்கும். பூமியில என்னென்ன உப்பு இருக்கோ அது இருக்கும். காத்துல இருக்கிற உப்பு, பூமியில இருக்கிற உப்பு எல்லாத்தையும் உறிஞ்சி உணவுங்கிற பேர்ல உள்ள பூந்துருது. எந்த பேர்ல? உணவுங்கிற பேர்ல உள்ள அது மறைஞ்சி இருக்கும். நீ பலகாரன்னு சொல்லியிருப்ப, அந்த பலகாரத்துக்குள்ள 50 விஷம் இருக்கும். ஒண்ணு இல்ல, எலுமிச்சம் பழத்தை எடுத்துங்க. எலுமிச்சம் பழத்துல மட்டும் 30க்கு மேற்பட்ட உப்புகள் இருக்கிறது. நம்ப முடியுதா உங்களால? 30க்கு மேற்பட்ட உப்புக்கள் இருக்கிறது. அந்த விஷம் கூட மனிதனுக்கு என்ன பண்ணும்? மிகப்பெரிய உயர்ந்த உணவு தான், சிறந்த உணவு. இப்ப நான் கூட அது ஆனால் இப்ப பொருள் புரிஞ்சிக்க வேண்டும். நீங்க புரிஞ்சுக்கிறீங்களான்னு தான் கேள்வி. அது நல்ல உணவு தான், அது நல்ல உணவு தான். ஆனா அதுக்குள்ள என்ன ஒளிஞ்சிருக்குது? நச்சு உப்புக்கள்னு சொல்லுங்க.
இதைத்தான் நீங்க இப்போ இந்த உப்பு போய் என்ன பண்ணுதுன்னா கண்ணில் இப்போ என் கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு 2 விழுக்காடு மரம் அந்த மயமாய்ப்பு இருக்கு. சின்ன எழுத்து எனக்கு தெரியாது. காரணம் இது எலுமிச்சம்பழம் சாப்பிட்றனால. என்ன சாப்பிட்றனால? எலுமிச்சம்பழம். ம். எலுமிச்சை எனக்கு நல்லது. நாக்கை சுத்தப்படுத்துறது எல்லாம் நல்லதா இருக்கு. ஆனால் எனக்கு தெரியாம கண்ணுக்கு ம். தெரியும். எனக்கு ருசி அதுல ருசி இருக்குது. நான் போட்டுக்கிறேன். அது என்னை சுத்தப்படுத்து. எனக்கு 90 விழுக்காடு 95 விழுக்காடு என்னை மேன்மைப்படுத்துறது. ஆனால் ம். அதுல இருக்கிற பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம் வந்து என் கண்ணுல படிஞ்சு என் கண்ணுல ஒரு 5 விழுக்காடு ஒரு மாதிரி அந்த அது என்ன பண்ணுது சிறு எழுத்துல படிக்க விடாம தடை செய்யுது. அதை நான் என்ன பண்றேன்னா அந்த எலுமிச்சை மரத்தை நிறுத்திட்டு தண்ணியில மட்டும் ஒரு 15 நாள் மட்டும் போட்டோம்னா அந்த உப்பு குறைஞ்சிருது. இப்ப இன்னைக்கு கண்ணாடி போட்டிருக்கிறீங்களா அது காரணமே நீங்க சாப்பிட்ற உப்பு தான். ம். இந்த உப்புதான். கண்ணாடி கழட்டி இப்ப நான் கண்ணாடியே போடுறது இல்ல. ம். அப்ப அந்த புற விழுறதுன்னு சொல்றாங்களே அது இதுதானே, அது கண்ணுல புற ஆமா விழுறத சொல்றாங்க. ஆமா 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 ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு இவ்வளவு தகராறுனா நீ மனதுப்பா எலுமிச்சம்பழத்தை நான் புரிஞ்சு சாப்பிட்றேன். என் எலுமிச்சம்பழத்தை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டு சுத்தப்படுத்துறதுக்காக மனதை அறிவை பகுத்தறிவை பயன்படுத்துறேன். வாய் ருசி தாண்டிடுறேன். வாய் ருசிக்காக இல்லை என் ஆரோக்கியத்திற்காக நான் சாப்பிட்றேன். அப்ப அது வந்து கிட்டத்தட்ட மேன்மை தருது. முழு மேன்மை தருகிறது இல்ல, ஓரளவுக்கு வெற்றி தருது. நான் அந்த அது அந்த 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 வெற்றி எனக்கு திருப்தியா இருக்கு. நான் இந்த அளவுக்கு மற்றவனாற்ற கடுமையான நோய் இல்லாம நொடி இல்லாம எனக்கு ஓரளவுக்கு திருப்தி இருக்குது. செலவும் கம்மியா இருக்குது. நான் அந்த எலுமிச்சை பழத்தை புடிச்சிட்டு முன்னேறுறேன். சரியா? ஆனால் இந்த நிலைக்கு 99 வர்றதில்ல. அவங்க சாதாரண அந்த பலகாரத்தையே திங்கிறான். பலகாரம் என்பது மனதுக்கானது. பலகாரம் என்பது மனதுக்கானது. அது உடலுக்கானது அல்லன்னு 100க்கு 100 பேத்துக்கு தெரியாது. அது உணவு என்பது மனதுக்கே தவிர அது உடலுக்கு அல்ல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கு. அது ஏற்கனவே பேசியாச்சு. அதுல இருக்கிற சளி இந்த உணவுன்னு தனியா சாப்பிட்ற சளியும் இருக்குது. அதோட சேர்ந்து விஷமம் இருக்கிறது அப்படிங்கிறது தெரியல. அது என்ன பண்ணுதுன்னா இந்த 12 முக்கியமான உறுப்புகள் இருக்கு பாருங்க. 12 மண்டலம் நம்ம உடம்புல இருந்து நூற்றுக்கணக்கான உறுப்பு இருக்கு. இந்த 12 மண்டலத்தையும் விரிந்து சுருங்காமல் செய்து விடுகிறது. அதாவது அது இயக்கத்தை தடை செய்து விடுகிறது. இப்படிதான் சொல்றாரு. இது 100க்கு 90 பேருக்கு புரியாது. அதாவது எந்த அளவுக்கு தடைப்பட்டு இருக்கிறது, எந்த அளவுக்கு நிரப்பப்பட்டு இருக்கிறது. எதனால இப்ப நாம புரிஞ்சுக்கலாம். எந்த அளவுக்கு சரியால நிரம்பி இருக்கிறது, எந்த அளவுக்கு விஷத்தால நிரம்பி இருக்கிறது என்பதை பொறுத்து தான் இந்த உடம்பு இயங்கும். அது என்ன சொல்றாருன்னா vitality does not depend directly primarily upon food but rather from the fact of how, where and how much the function of the human engine-ங்கிறாரு. the function of the human engine என்னது? the function of the human engine is obstructed. சொல்லுங்க. இப்ப வைத்தியமே பாத்தீங்கன்னா அந்த சுத்த உடல்ல இருந்து இப்போ நடுநிலை உடல்ல இருந்துதான் நம்ம எப்படி நோய் வருது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இப்ப இது வந்து உங்களுடைய சுய அனுபவத்தால நீங்க சொல்றீங்க. ஆனா இந்த வெள்ளைக்கார முண்டங்கள் என்ன சொல்லிடுச்சுன்னா அவங்க பணத்தை வச்சு ஆராய்ச்சி பண்றதுனால அங்க ஆப்போசிட்ல இருந்து கண்டுபிடிச்சிட்டு வராங்களா. அது எப்படி அப்போ இப்ப நீங்க உங்களுடைய அனுபவத்தின் பேர்ல நீங்க என்ன இப்போ சொல்றீங்க? சுத்த உடலா இந்த நடுநிலை தேகம் வச்சுதான் நமக்கு வந்து எப்படி இந்த நோயின்றது உருவாகுது அப்படின்றத நீங்க அனுபவபூர்வமா நீங்க சொல்றீங்க. இப்போ எதுவும் இல்ல, இப்ப நீங்க வந்து உங்க உடம்புல குற்றமே கிடையாது. வெறும் அந்த எலுமிச்சை போட்டதுனால அது தூய்மையும் படுத்தது. அட் த சேம் டைம் அதுல இருக்கிற ஒரு குற்றமும் அதுல இருக்கிற நிறைய நீங்க சொல்ற மாதிரி தாது உப்புகள் அதுல நிறைய இருக்கிறதுனால அதுவே நம்ம உடம்புல விஷமா படியுதுன்றீங்க. இது ஒரு தத்துவமா சொல்லல, இது உங்களுடைய அனுபவமான ஒரு கூற்று. இது வெறும் தண்ணி மட்டுமே அடுத்து 15 நாள் நீங்க குடிச்சிட்டு வர போது என்ன ஆகுது, மறுபடியும் கண்ணு தெளிவா இருக்கு, பார்வை. இது எவ்வளவு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது நீங்க வந்து இன்னொருத்தரோட பார்த்து நீங்க சொல்லல. அது இப்போ உங்க உடம்பையே வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி கூடமா மாற்றி ஆராய்ச்சிக்கு உட்பட்டுதான் நீங்க சொல்றீங்க. அப்போ ஒரு மருத்துவர் என்பவன் இப்படிதான் இருக்கணும் இல்லையா? ஒரு மருத்துவர் எப்படி என்றவன் இப்படிதான் இருக்கணும். அது கிடையாது. அதாவது ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு யோகி இருப்பாராம். ஒரு கதை, சும்மா ஒரு குழந்தைகளுக்கான கதை. ஒரு குழந்தை அழுதுட்டே இருந்தது. அவங்க அம்மா என்ன பண்ற, இந்த குழந்தை அழுதுட்டே இருக்குது. ஏன்னா ஏன் அழுதுட்டே இருக்குன்னு கேட்டா அந்த அம்மா வந்து மிட்டாய் வாங்கி கொடுக்காதான். மிட்டாய் வாங்கி வாங்கி தின்னு அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா. இது யாருடா என்ன சரி பண்றதுன்னு கேட்டுட்டு அந்த அந்த யோகிகிட்ட கூட்டிட்டு போனாங்களா. அந்த யோகிட்ட போய் சொல்றாங்களா, இந்த மாதிரி ஐயா இந்த மாதிரி அந்த குழந்தை வந்து அடம்பிடிக்குதுங்க. என்னன்னு கேட்குறப்பா, எப்போ பார்த்தாலும் மிட்டாய் வாங்கி சாப்பிட்டே இருக்குது அப்படின்னா. அப்படியா, சரிப்பா, மிட்டாய் வாங்கி சாப்பிட்றியா, சரி அப்படியா, சரி போயிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு வா அப்படின்னு சொன்னாதான்.
அந்த அம்மாட்ட சொல்லிச்சான். உடனே அந்த அவரு யோகி சொல்றாரு, நீங்க ஒரு 10 நாள் கழிச்சு வாங்க, நான் அந்த குழந்தைய சரி பண்றேன் அப்படின்னு. அந்த அம்மா அந்த குழந்தைய கூட்டிட்டு வருது. திருப்பி 10 நாள் கழிச்சு திருப்பி 10 நாள் கழிச்சு அந்த யோகிட்ட அவர் போறார். அந்த அம்மா போகுது. அப்புறம் குழந்தையே இனிமேல் வந்து நான் கேட்கறது புரியுதா? ம். புரியுதுங்க. அந்த குழந்தை இனிமேல் வந்து நீ மிட்டாயில சாப்பிடாத, புரியுதா? சாப்பிட்டீங்கன்னா உடம்பெல்லாம் கெட்டு போயிடும், பல்லெல்லாம் கெட்டு போயிடும் அப்படின்னு. உடனே அந்த அம்மா கேட்டுச்சா, அவங்க 10 நாளைக்கு முன்னாடி இதை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னார, நானே மிட்டாய்ங்கிற பழக்கம் இருக்குது, எனக்கே மிட்டாய் சாப்பிட்ற பழக்கம் இருக்கு, நான் வந்து 10 நாள் மிட்டாயை விட்டுட்டு தான் நான் சொல்றேன், அதனால சொல்றதுக்கு முன்னாடி நான் அதை செஞ்சு பார்க்கணும், நான் வந்து 10 நாள் மிட்டாய் சாப்பிடல, அதனால எனக்கு ஆரோக்கியம் இருக்குது, ஆகையினால தான் சொல்லும்போது நான் செஞ்சு பார்த்து தான் நான் கண்டுபிடிச்சேன், அதனால அந்த தகுதி எனக்கு வேணுமே இல்லையா? அந்த தகுதி இதுதான். இதுதான் எப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்றதை விட பாத்தீங்கன்னா செய்வது கடினம். அப்ப செய்யறதை விட சொல்றது எளிமைன்னு சொல்லுவாங்க. செய்யறதை விட சொல்றது எளிமை. சொல்லிட்டு போயிடலாம், யாரு வேணாலும் சொல்லிட்டு. நீங்க மரம் சொல்றது எல்லாரும் வேணா, சொல்றது யாரு வேணா சொல்லலாமே, யாரு வேணா சொல்லலாம். இப்ப நான் கூட தான் இந்தியன் மாதிரி உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கலாம், ஆனா கேட்கணும் இல்லையா? நான் செஞ்சாதானே கேட்பாங்க பசங்களை. ஆமா, அதேதான் பிரச்சனை இருக்கு, அங்கதான் பிரச்சனை இருக்குது. அப்ப இது இப்படி திருப்பி திருப்பி பார்த்தேன். இந்த இயந்திரம்ங்கிறது யாருக்காவது புரியுதா? இயந்திரம்னு உடம்பு இயந்திரம்னு யாருக்கும் பெரும்பாலும் புரியல. ஓ, இயந்திரம்ங்கிறது நம்ம சொன்னபடி கேட்கும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் கேட்காதுங்க ஐயா. மனம் வேறு உடம்பு வேற, அந்த பிரிச்சு பாக்குற தன்மை இல்லாதனால மாட்டிக்கிட்டாங்க. அதாவது நானும் 199 பேருக்கு நேற்று கூட வந்துட்டு போனாரு, புத்தகம் வாங்கிட்டு போனாரு. கேட்டேன், நீங்க ஒரு ஒரு பலகார கடைக்கு போனீங்கன்னா ருசி இருந்தா தான் போவீங்க, ஏன் இந்த பலகார கடைக்கு போக மாட்டீங்க, ஏன் போறீங்கன்னா ருசி இருக்கிறனால தான் போறீங்க, ஏன் ருசிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம், ருசி தான் மன திருப்தியா இருக்குதுங்கிறாரு. ருசி தான் மன திருப்தி, அதாவது ருசிக்குது மன திருப்தி, ஆனால் அது எதை உண்டாக்குது அதை பத்தி கவலை இல்லை. அது உடம்பை என்ன பண்ணுது, ஏது பண்ணுது, அது கெடுக்குதா கெடுக்கலையா எனக்கு அதெல்லாம் கிடையாது. எனக்கு அதாவது 99 பேத்துக்கு நோய் இருக்குன்னு தெரிஞ்சுட்டாங்க இந்த பலகாரத்தை திங்கிறான். நோய் இருக்குன்னு தெரிஞ்சுட்டாங்க பலகாரத்தையே திங்கிறாங்கிற நானு. அப்புறம் எப்படி அவனுக்கு நோய் நல்லா கேட்டா மண்ணு திங்க போற உடம்பு, கேட்டா மண்ணு திங்க போற உடம்பு, அதுக்கு முன்னாடியே நம்ம அனுபவிச்சிடணும், உடம்பு இருக்கும் போதே அனுபவிச்சிடணும். சரி சரி, நான் ஒத்துக்கிறேன். நேத்தானு சாப்பிட்டப்புறம் இன்னைக்கு எதுக்கு சாப்பிடுறேன்? ஏற்கனவே அனுபவிச்சுட்டே இல்ல, 10 தடவை அனுபவிச்சுட்டே இல்ல. ஏன்னா ஒரு தடவை மிட்டாய் சாப்பிட்டாலும் அதே இனிப்பு தான், 10 தடவை மிட்டாய் சாப்பிட்டாலும் அதே இனிப்பு தானே. ஏன் அங்க திருப்தி அடையல? அங்க அப்ப வந்து ஏமாத்துறான்னு அர்த்தம். சரி, திருப்தி அடைஞ்சிட்டே இல்ல, அப்படியே இன்னொரு கடையில இதை விட பெட்டரா இருக்கு, இல்லாட்டி இதை விட இன்னொன்னு சூப்பரா இருக்கும்ல. ஆமா ஆமா, அப்ப அதுக்குதான் சரிதான், அது உண்மையாதான். அப்ப அதுக்கு எல்லை இல்லாமல் போய்விடும். என்னது? அப்ப உடம்பை பத்தி கேட்கக்கூடாது. அப்ப உடம்பு கெட்டு போச்சு, நீ காப்பாத்து. அப்ப அப்ப சரி, அப்ப உடம்பு கெட்டு போச்சு, ஏன் கத்துற? நான் பண்ண தப்புக்கு தண்டனை தானே அது. அப்ப உடம்பு கெட்டு போச்சு, ஏன் கத்துற? நான் சாப்பிட்டேன், எனக்கு துன்பம் வந்தது, இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் அப்ப என்ன பண்ணணும்? மருத்துவமனைக்கு போகக்கூடாது. மருத்துவமனைக்கு கூட நல்லா ஆகாது, அது வேற. இன்னும் மனதுக்கு சாப்பிட்டு இருக்கிறேன், மனதுக்கு சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்கிறேன், அவன் எப்படி சரி பண்ணுவான்னு கேட்கறேன். இப்ப மனம் வேறு உடம்பு வேறு. நீ உணவு பழக்கத்தை மாத்தாமையே அந்த மருத்துவர் எப்படி? அதனாலதான் மருத்துவர்கள், அதனால மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா, உலகத்தில் இருக்கிற மருத்துவம் என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, எந்த நோயும் குணமாக்க முடியாது. என்னது? எந்த நோயுமே. ஆமா, பட்டியல் போட்டே சொல்லிட்டான். நீங்க சட்டப்படி எந்த நோயும் குணம், அதாவது இந்த மருத்துவத்தை படிக்கின்ற மருத்துவர்கள், எந்த மருத்துவத்தை? அலோபதி மருத்துவத்தை படிக்கின்றவர்கள் எந்த நோயும் குணமாக்க முடியாது என்று மருத்துவ கட்டளை, மருத்துவ அமைப்பே சொல்லுகிறது. உலக மருத்துவ அமைப்பு சொல்லுகிறது, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுகிறது. அது ஒரு பட்டியலே போட்டிருக்கு. என்னது பட்டியலே இருக்கு? நீ போய் கூகுள்ல போய் பார்த்தா நீ பாத்தரலாம். எந்த நோயை அதுக்கு பேர் டிசேபிள் டிசீஸ்னே சொல்றான். 51 வியாதி, 51 வியாதியில எல்லாமே கொண்டு வந்துடுறான். இப்ப உலகத்தை அச்சுறுத்துகின்ற 51 எல்லாம் வந்துருது. அதுல நான் படிச்சு பார்த்தேன், அது நான் கூட நேற்று போட்டிருக்கேன் பாருங்க. இது எப்ப இருந்து இருக்குது? இந்த சட்டம் வந்து 100 வருஷமா இருக்கு. எத்தனை வருஷமா? அது 100 வருஷமா இருக்குதுங்க. ஏன் முதல்லயே போட்டான் சுதந்திரத்துக்கு முன்னே. ஆமாமா, அவன் தானே இது கண்டுபிடிச்சாங்கிறான். அவன் நாட்டிலே இருக்குது. இது பேர் பிரிட்டிஷ் மெடிக்கல் ஆக்ட்னு பேரு. பிரிட்டிஷ் மெடிக்கல் ஆக்ட்னு பேரு.
அப்பவே போட்டுட்டான் அதெல்லாம் கியூர் பண்ண முடியாதுன்னு. ஆமா பிரிட்டிஷ் மெடிக்கல் ஆக்ட் எந்தெந்த நாட்டுக்கு போதோ அந்த நாட்டுக்கு ஆக்ட்ன்றோம். இந்தியா வந்து இந்தியன் மெடிக்கல் ஆக்ட்ருவான். ஜப்பான் போனா ஜப்பான் மெடிக்கல் ஆக்ட். ஜப்பான் அலோபதி மெடிக்கல் ஆக்ட்னு அதுக்கு பேரு. அது மெடிக்கல் ஆக்ட் கிடையாது. அந்தந்த பேரை முன்னாடி போட்டுக்கணும். ஜப்பான் அலோபதி மெடிக்கல் ஆக்ட், இந்தியன் அலோபதி மெடிக்கல். இங்க வந்து இந்தியன் மெடிக்கல் ஆக்ட்னா சித்தாவும் வரும், ஆயுர்வேதம் வரும். அதெல்லாம் இங்க வரக்கூடாது. புரியுதுங்களா? இந்த 51 வியாதியும் இப்படி சட்டம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு ஏன் பண்றீங்கன்னு கேட்டா சிரிக்கிறாங்க. பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த அப்ப காரணம் ஆங்கில மருத்துவர்கள். ஆமாம் சட்டப்படி அவங்க என்ன அதெல்லாம் சொல்லணும்? அதெல்லாம் அதெல்லாம் நல்லா கேட்டு பார்த்தேங்க. அதெல்லாம் சிரிக்கிறானுவ, ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான். உனக்கு பைத்தியம் முடிச்சுக்கிங்கிறான் நம்மள. ஆக இது வந்து மக்கள் வந்து அந்த எப்படி குணமாக்குறது அப்படிங்கறதுதான். சரி, இப்ப இங்கதான் நம்ம மனதை இப்ப இங்கதான் வந்து ஒருங்கிணைக்கப்பட்ட மருத்துவத்தை நாம என்ன செய்யறோம்னா, ஒருங்கிணைக்கப்பட்ட மருத்துவத்தை நம்ம செய்யறோம். நாம என்ன பண்ண இன்டகிரேட்டட் மெடிக்கல் சயின்ஸ்பாங்க. அதாவது இன்டகிரேட்டட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். இந்த இன்டகிரேட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்னாவே ஒருங்கிணைப்பட்ட மருத்துவம். அப்ப நம்ம இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட எதை கொண்டு வர்றோம்? இந்த 5ஆம் அறிவு வாய் ருசியும், 6ஆம் அறிவு பகுத்தறியும், இந்த இடத்துல 7ஆம் அறிவு மனம்னு வச்சுக்கோங்க. மனம்னு வச்சுக்கலாம். இந்த மனம்ங்கிறது மிகப்பெரிய ஆற்றல். அது ஒரு ஆற்றல், அறிவு ஒரு ஆற்றல், வாய் ருசி ஒரு ஆற்றல். இந்த மூணையும் ஒண்ணு சேர்த்து நம்ம என்ன பண்ற, ஒரு புதுமையான ஒரு வடிவத்தை உண்டாக்கி நோயை குணமாக்குறோம். இது ஒருங்கிணைக்கப்பட்டது தான். எது ஒருங்கிணைக்கிறோம்? வாய் ருசி ஒருங்கிணைக்கிறோம், பகுத்தறி ஒருங்கிணைக்கிறோம். இப்ப மனம்ங்கிற ஒரு ஆற்றல் இருக்கு இல்லையா? இந்த மனம் தானே, மனம் வந்து உடம்பை காப்பாற்றுறதுக்கு உதவி செய்ய மாட்டேங்குது. மனம் முதல் 2 நிலை இருக்கு பாத்தீங்களா? இந்த உடம்பை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தை உருவாக்கவில்லை. ஏன்னா இன்னைக்கு சொன்ன மாதிரி இந்த உணவு, இந்த மனம் என்பது அந்த மந்த புத்தியிலையும் அனுபவிக்கிற புத்திலே இருக்குது. 2 புத்தி இருக்குது. ஒண்ணு அனுபவிக்கும் மந்த புத்தி. அதாவது மந்தமா இருக்கணும், அனுபவிச்சுட்டு இருக்கணும். சிந்திக்கவும் மாட்டோம், அனுபவிக்கவும் செய்வோம். அது அனுபவித்தெல்லாம் ருசி, அதாவது ரசனையிலேயே. இந்த 2யுமே கெட்டியா பிடிச்சிக்குது. 3வது நிலைக்கு நாம் திருந்த வேண்டுங்கிற எண்ணமே வர்றதில்ல. 3வது நிலைங்கிறது திருந்துற எண்ணம். அவனுக்கு தெரியுது. இதனால உடம்பு கெட்டு போய் அவனுக்கு தெரியும். தின்னா உடம்பு கெட்டு நல்லாவே அவனுக்கு தெரியும். தெரியும். நேரம் மருத்துவமனைக்கு போவான். நான் இந்த மாதிரி தின்ன கெட்டு போய் அவன் என்ன பண்ணுவான்? அப்படியே மாத்திரை போட்டுக்க. மாத்திரை போட்டுட்டு போய் நேர சாராய கடைக்கு போயிரு. நேர சாராய கடைக்கு எங்க போய் அங்க போயிரு. சாராய கடைக்கு மீண்டும் போயிரு. அவ்வளவுதான். தின்னுட்டு செத்து போயிரு. செத்து போயிட்டேன்னா ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. அடுத்த ஆள் புது ஆள் வந்துருவான். அதெல்லாம் வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் இதுதான் இவங்க பண்ணக்கூடிய மருத்துவம். அதனாலதான் அவன் தெளிவா சொல்லிட்டான். யாரு? ஏன்னா அவன் அந்த பழக்கத்தை தாண்டாதவன். யாரு? அந்த வெள்ளைக்காரன். அந்த புலன்களை தாண்டாதவன், பகுத்தறிவு. அவனும் இதே மாதிரி விபச்சாரியா தான் இருக்கான். உணவு விபச்சாரியா இருக்கிறனால அப்ப நம்மளே விபச்சாரியா முடிவு பண்ணிட்டான். இவனும் நம்மள மாதிரி பெருந்தெளி திங்கிறவன். அப்ப 2 பேரும் சேர்ந்து வைத்தியம் பார்க்க முடியும். இவனும் குருடு, அவனும் குருடு. 2 குருடும் சேர்ந்து வைத்தியம் பார்க்குது. முடியாது. இதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணமே. அதை நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். அதனாலதான் இந்த இடத்துல புரியுதான்னு பாத்துங்க. இது வந்து எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா, சளியா இந்த 2 பொருளால் அடப்பட்டு போகுது. அப்ப அதுலதான் சொல்லுவாங்க, ஒவ்வொரு உணவுக்கும் எந்த மாதிரி சளி உண்டாக்கும். அதுல சளி குறைந்த உணவு தான் இவர் கண்டுபிடிச்சாரு. யாரு? டாக்டர் அர்னால்டு கிட்ட இந்த சளி குறைந்த உணவுன்னு ஒரு பதிவு கொண்டு வர்றாரு. அந்த சளி குறைந்த உணவு தான் அந்த 9 வகையான உணவு. அது இறைச்சி, முட்டை, பால். இது சளி மிகுந்த உணவு. இறைச்சி, முட்டை, பால், வெண்ணெய், அப்புறம் சிறுதானியம் ஒண்ணு இருக்கு பாருங்க. அதுவும் மாவு தான். இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, சிறுதானியம் வேற, அரிசி வேற நினைக்கிறாங்க. 2ம் ஒண்ணுதான். என்ன, சிறுதானியத்துல கொஞ்சம் நார்ச்சத்து மேல இருக்கும். அப்படி சிறுதானியத்தை வந்து பிரிக்க முடியாது. அப்படியே அரைச்சு சாப்பிடுறது. நெல் வந்து பிரிச்சுக்கலாம், மேல இருக்கிற தொல்லி பிரிச்சிடலாம். வெறும் மாவு மட்டுமே எடுத்துக்கிறது. எது? இதுலயாவது என்ன இருக்குதுங்க? நீங்க ஒண்ணும் இல்லைங்க. நான் சோளக்கருதுன்னு குடம் சுத்தம் பண்ணியிருக்கேன். சோளக்கருது இருக்குல்ல, சாதாரண சோளக்கருது இருக்குதுங்களா? சோளக்கருது வேவிச்சு சாப்பிட்டேன்னு குடம் சுத்தமாயிரும். அதே தோசை தின்னு குடம் சுத்தமாகாது. சோளக்கருது சாப்பிடுவோம். சோளக்கருது நீங்க பேசாம காலையிலிருந்து மாலை வரைக்கும் நீர் மருத்துவம் செஞ்சுட்டு ஒரு 3 சோளக்கருது 4 சோளக்கருது நல்லா வேக வச்சு நீங்க சோளத்தை பூரா தின்னு போடுங்க. அப்படியே பூரா சக்கை அப்படியே இழுத்துட்டு வெளியே வந்துருங்க. எந்த நாற்றம் எல்லாம் இழுத்துட்டு வந்துடும்.
ஆனா நீர் பயிற்சி பண்ணிட்டு சுரக்கிறது சாப்பிடணும். எப்படி நீர் பயிற்சி பண்ணணும். பண்ணி 12 மணி நேரம் கழிச்சுட்டு சாப்பிடணும். நீ சோத்தையும் தினம் கூட சுரக்கிறது திங்க கூடாது. அப்புறம் வயிறு கும்முன்னு ஆயிரும். வயிறு முக்கியம். முட்டிக்கு. அதனால வந்து செஞ்சா ஒழுங்கா செய்யணும். நான் வந்து எல்லாமே பண்ணி பார்த்திருக்கேன். அப்ப அந்த அடப்புங்கிறது சரியா போச்சு. அதாவது இயந்திரம்ங்கிறத வந்து உணரணும். இயந்திரம்னு 12 வகையான மண்டலம் இருக்குது. அது போக முக்கியமான உறுப்பு வந்து கணையம், கல்லீரல், சிறுநீரகம், இதயம், நுரையீரல். இதெல்லாம் முக்கியமான உறுப்பு. விட்டல் ஆர்கன் சொல்லுவாங்க. இதுல போய் இந்த கொழுப்பு படிச்சிருதுங்க. கொழுப்பு படிச்சுட்டு என்ன பண்ணும்னா, கொழுப்பினுடைய தன்மை அரித்தல்னு பேரு, அரிப்புன்னு பேரு. அரிக்க ஆரம்பிச்சிருங்க. என்ன ஆரம்பிச்சிடும்? அரிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான். அதுதான் ஓட்டையாகிறது. அதுல சளியும் இருக்கும். சளி பயங்கர சளி பாருங்க. சளி பாத்தீங்கன்னா மூக்க ஒண்ணு இல்ல, 2 நாளைக்கு மூக்குல சளி பிடிச்சிருந்தா மூக்கு புண்ணாயிரும். தெரியுமா உங்களுக்கு? சரி. அது ஆசிட்னு அர்த்தம். என்னது ஆசிட் இருக்குன்னு நமக்கு தெரியறது இல்ல. ஆசிட்னு தெரிய மாட்டேங்குது. அது மூக்க புண்ணு படிடும். அவ்வளவுதான். மூக்கு தொடவே முடியாது நீங்க. ஐயா, அப்ப இந்த கருத்து சொல்றாங்களே, மலையில நிறையதுனால சளி பிடிச்சிக்குது அப்படின்னு சொல்றாங்களே, அப்ப அதெல்லாம் பொய். அதெல்லாம் பொய் 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 பொய். அத்தனை பொய், அத்தனை பொய். அப்ப இது வெளியே வர ஆரம்பிக்கும். அது எப்படி ஆச்சரியமா என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மலத்துவாரத்தின் வழியாகவும் சிறுநீர் மூலமாகவே எல்லா விஷயம் வெளியே போயிருங்க. நீங்க நீரை நீங்க பொய்யா சொல்லிட்டாங்க. உணவு அதாவதுங்க, சுத்தம் பண்ணலைன்னா செத்து போயிருவேன்னு மட்டும் சொல்லணும். அதாவது சுத்தம் பண்ற உணவை சாப்பிடலைன்னா செத்து போயிருவேன்னு சொல்லணும். சாப்பிடலைன்னா செத்து போயிருவே, அது என்ன அர்த்தம் தெரியுமா? சுத்தம் பண்ற உணவை சாப்பிடலைன்னா செத்து போயிருவேன் அப்படி சொல்லணும். சாப்பிடலைன்னா செத்து போயிருவேன். இப்பதான் புரியுது. சாப்பிடல எதை சாப்பிடலைன்னா, சுத்தம் பண்ற உணவை சாப்பிடலைன்னா செத்து போயிருவேன். அதுவும் சுத்தம் செய்யற வரைக்கும் தான். சுத்தம் செய்யற வரைக்கும் தான். அப்ப சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வந்து சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் சுத்தம் பண்ண தேவையில்லை. அப்ப எடுங்க உடம்பு இயங்க ஆரம்பிச்சு. எங்க இரும்பா எங்க நேரடியா அது எங்க ஆற்றலுக்கு போயிருது. ஆற்றல நேரடியா அதாவது இயற்கை என்ன பண்ணுதுன்னா, நமக்கு இந்த உணவு பழக்கத்தை வச்சுக்கிட்டு இந்த உடம்பெங்கையும் கொழுப்பும் சளியும் பரப்பி வச்சிருது. குறிப்பாக தோல் மண்டலம் இருக்குல்ல, தோல் மண்டலத்துக்கு அடியில போய் கொழுப்பு ஏற்றி வச்சிருது. இந்த வெளி இருந்து இழுக்க மாட்டேங்குது. எதை இழுக்க மாட்டேங்குது? நைட்ரஜனையோ அல்ல ஆக்சிஜனையோ இழுக்க மாட்டேங்குது. சூரிய ஒளி இழுக்க மாட்டேங்குது. இதுல அனுப்ப நீங்கணும்னியா தாராம போய் உள்ள நீங்க அப்படியே உடனே போயிருது. 2வது நாள் 3வது நாள் 4வது நாள் அவ்வளவுதான். இது நமக்கு வணக்கம்யா, வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க வாங்க. வணக்கம் சார். அதாவது உடம்பு வந்து நம்ம 12 வகையான உறுப்பு இருக்குன்னு சொல்றாங்க. 12 வகை பாகங்கள் சொல்றாங்க. இந்த பாகங்கள் வந்து என்ன சொன்னா, கருவின்னு சொல்றாங்க, மிஷின் சொல்றாங்க, இயந்திரம்னு சொல்றாங்க. இது இயந்திரத்தினுடைய கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்பு என்ன பண்ணுதுன்னா, எப்படி ஒரு துருப்பிடிச்ச சக்கரம் வந்து வேலை செய்யாது. சில நேரத்துல துருப்பிடிச்ச சக்கரம், இரும்பு சக்கரம் பார்த்தீங்கன்னா உள்ள துருப்பெறிகிறது. அப்புறம் வந்து அது என்ன துருப்பெறிகிறது, அது வேலை செய்யற மாதிரி தூசி ஏறிடுது. அதை கழுவணும்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் எண்ணெயில ஊறப்படணும், சீமனையில ஊறப்படணும். அப்புறம் போட்டு தேய்தேன்னு தேய்க்கணும். அப்புறம் கம்பி இருக்கு இல்லையா, கம்பி போட்டு சொரசொரப்ப கம்பி போட்டு, கம்பி குச்சத்தை போட்டு தேய்ச்சி கம்பி நேரை போட்டு தேய்ச்சி எடுக்கணும். இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் தான் அது பலபடன்னு மாறுது, சருன்னு சுத்துது. இதுதான். இந்த மாதிரி தான் நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா கணையம், கல்லீரல், நுரையீரல் இதெல்லாம் நிறைய இருக்கு. இது போக இதுல போய் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, சளி போய் பிடிச்சிக்குது. சளி போய் கப்புன்னு பிடிச்சிக்குது. அந்த இயந்திரத்தை வேலை செய்ய உடம்பு தடை செய்யுது. இதுக்குத்தான். ஆனால் இதுக்குத்தான், இதனாலதான் இந்த இயந்திரம் இயங்க மாட்டேங்குதுன்னு அர்த்தம். நம்ம உடம்பு இருக்குல்ல, இவ்வளவு இயந்திரம் இருக்குன்னு யாருக்கும் தெரியல. மலச்சிக்கல் வந்து நம்ம தப்பா என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நமக்கு சாப்பிடுறதுனால நமக்கு எனர்ஜி இல்லாம போயிடுது, நீ சாப்பிடாம இருக்கிறதுனாலதான் எனர்ஜி இல்லாம போகுது அப்படின்றாங்க. அப்ப அப்படி கிடையாது. இது எல்லாமே துருப்பிடிச்ச கிடக்கு உள்ள. அதுதான் துருப்பிடிச்ச கிடக்கு. இந்த துருப்பிடிச்சிட்டு அது இயங்க மாட்டேங்குது. அது ரெண்டு தான் முக்கியமானது. குறிப்பாக கொழுப்பாகவும் சளியாகவும் நச்சுத்தன்மையாகவும் படிஞ்சு இருக்கிறது. இது என்ன பண்ணுதுன்னா, இப்ப தோல் மணல் வச்சுக்கங்க, தோல் அடியில போய் அது படிச்சுக்குது. படிஞ்சு எல்லா ஓட்டைகளையும் அடைச்சிருது. அடைச்சிட்டு வெளியிருந்து உறிஞ்ச மாட்டேங்குது. அதாவது பஞ்சில தூசு இருந்தா உறிஞ்சிக்காது. பஞ்சில தூசு இருந்தா உறிஞ்சிக்காது. அந்த பஞ்சில் இருக்கிற தூசெல்லாம் எடுத்து போட்டு தண்ணியை போட்டு சருன்னு உறிஞ்சிக்கும்.
அந்த மண் அதே மாதிரி தான் இந்த தோல் மண்டலத்துல அடியில் இருக்கிற நச்சு பொருள் போய் அடைச்சிக்குது. ஒண்ணும் இல்ல, கண்ணாடியே கழுவுற மாதிரி தான். கண்ணாடியே நீங்க கழுவுற மாதிரி தான். கண்ணாடியில மேல தூசி சேர்ந்துக்குது, மண்ணு படிஞ்சிட்டா தெரியாது, அது சுத்தம் பண்ணுறது பளிச்சுன்னு தெரியுது இல்லையா? அதேதான் இந்த உடம்புல. இதைத்தான் நம்ம செய்யறோம். அப்படித்தானுங்க. அப்படித்தான் திருமாறன் ஐயாவுக்கு அந்த உடம்பு சுத்தப்படுத்தணும். அவர் 20 கிலோ நச்சு பொருளை வெளியெடுத்திருக்காரு. 1 கிலோ இல்லை, நீங்க 20 கிலோ. நீங்க இவரு தான். அவர் ஏற்கனவே கேசவன் வந்து ஏற்கனவே அரைகுறை வைத்தியத்தில் ஏற்கனவே கேசவன் வந்து அரைகுறை வைத்தியத்தில் இருந்தங்காட்டி அவரு உடம்பை நம்ம பார்த்ததே இல்லை. அவரு கொளுத்ததை நம்ம பார்த்ததே கிடையாது. கொளுத்ததை எல்லாம் போய் கிடக்குது. ஆமா. இப்ப நீங்களே இப்ப சார் இப்ப நம்ம ஏற்கனவே வந்து முதல்ல சரி பண்ணதுதான். இப்ப இப்ப எல்லாம் எடுத்து இப்ப கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுறோம். சரி உணவு அது சாப்பிட்டுறோம். இப்ப வந்து எனக்கு வந்து பலவடியும் ரத்தத்துல ஏதோ கழிவு நிச்சயமா சேர்ந்திருக்கும். சரியா? இப்ப வந்து நம்ம விரைவா சுத்தம் பண்ணணும்னா என்ன செய்யலாம்? அதுக்கு என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, விரைவா சுத்தம் பண்ண நீங்க வந்து 2 வகையில பண்ணலாம். ஒண்ணு இந்த எலுமிச்சை சாறு அல்லது மாங்காய் சாறு மாதிரி வச்சுக்கலாம். அல்லது அல்லது வெல்லம் வச்சுக்கலாம். வெல்லம் வச்சுக்கலாம், பேரிச்சம்பழம் வச்சுக்கலாம், எலுமிச்சை சாறு வச்சுக்கலாம். எலுமிச்சை சாறு, நெல்லிக்காய் சாறு, மாங்காய் சாறு இந்த மாதிரி வச்சுக்கலாம். அல்லது தைரியமா இருக்கிறவங்க தண்ணீரும் வெல்லம் வச்சுக்கலாம். தைரியமா இருக்கிறவங்க தண்ணீரும் வெல்லம் வச்சுட்டு சுத்தப்படுத்த, தண்ணீர் எந்திரிச்சு பல்ல விளக்குனதுக்கு அப்புறம் வெல்லம் இருக்கு இல்லையா, ஒரு 40 கிராம் வெல்லம் மென்று சாப்பிடணும். மென்று சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டே, தண்ணி மருந்து மாதிரி குடிச்சிட்டே வரணும். ஒரு 10 மணிக்கு முன்னாடி கொஞ்சம் அச்சு வெல்லம் சாப்பிடணும். சாப்பிட்டு விஷத்தை இறக்கி விடணும். இப்படியே ஒரு 3 தடவை 4 தடவை பண்ணதுக்கு அப்புறம் சாயங்காலம் வந்துடும். நீங்க என்ன சொன்னீங்கன்னா ஒரு 15 கிராம் வெல்லம். ஆமா, 15 கிராம் வெல்லம் சாப்பிட்டு 2 மணி நேரம் கேப். 2 மணி நேரத்துல வந்து அரை மணி நேரத்துக்கு கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறது. அப்படியே இருந்துட்டு பல 2 மணி நேரம் கழிச்சு ஒரு 15 கிராம் வெல்லம். இப்படி சாப்பிடலாமா? அப்படி சாப்பிடலாமா? ஓ, சாப்பிடலாமே. சரிங்க சார், அது சாப்பிடலாம். அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க, இந்த நெல்லிக்காய் இருக்குல்ல? ஆமா, நெல்லிக்காய் வந்து ஒரு 6 நெல்லிக்காய் 8 நெல்லிக்காய வந்து ஒரு 1.25 லிட்டர் தண்ணியில நல்லா அந்த ஜூஸை வந்து அதுல கலக்கிட்டு அத வந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் குடிச்சுக்கிட்டே வாங்க அப்படி சொன்னீங்க. ஆமா, அதுவும் செய்யலாம். அது ரொம்ப அற்புதமா இருக்கு. அது பயமே தேவையில்லை. அது வந்து பயமே தேவையில்லை. அந்த 8 நெல்லிக்காய் எடுத்து கொட்டையை எடுத்துட்டதுக்கு அப்புறம் அப்படியே அரைச்சிடணும். நல்ல நெகுன்னு அரைச்சிட்டு அந்த சக்கையோட கலந்துக்கணும். சக்கையோட கலந்து சாப்பிட்டீங்கன்னா நெகு நெகுன்ற அப்படியே அது கலந்து குடிக்க கலந்து லேசா வேணும், சுவை வேணா கொஞ்சம் உப்புக்கள் லேசா போட்டுக்கலாம். அவரும் தப்பு இல்ல. அது உடனே கிளீன் பண்ணுங்க சார். அது அருமையா கிளீன் பண்ணு. மயக்கம் வராது, கிருகிருப்பு வராது, சோறு வராது, ஒண்ணுமே வராது, எதுவுமே வராது. இந்த கருப்பட்டி அதே மாதிரிதான். ஆமா, கருப்பட்டியில அருமையா வேலை செய்யும். கருப்பட்டியில அது பனங்கருப்பட்டி நல்லா. அப்புறம் பெருங்குடல் ஏதாவது தங்கி இருந்தாலும் கிளீன் பண்ணிடும். பெரும்பகுதி பெரும்பாலும் அதிகபட்சமா சுத்தப்படுத்தும். இது இந்த கருப்பட்டியும் கிளீன் பண்ணும், நெல்லிக்காயும் கிளீன் பண்ணும். அதிகபட்சமா தான் அந்த அடப்பை எடுத்துரும். அந்த கணையம், கல்லீரல், நுரையீரல், அப்புறம் இப்படி நிறைய என்னென்ன உறுப்புகள் கெட்டிருக்குன்னு சொல்றீங்களோ பயப்படுத்துற. இதயத்துல அடப்புங்கிற அதுவும் சரியாயிரும். கல்லீரல் அடப்புங்கிற அது சரியாயிரும். கணையம் வேலை செய்ய மாட்டேன் அதுவும் சரியாயிரும். கல்லீரல் வேலை செய்ய மாட்டேன் சரியாயிரும். சிறுகுடல் வேலை செய்ய மாட்டேங்குது, பெருங்குடல், இது எல்லாமே சரியாயிரும் நம்மளுக்கு சார். அதாவது மாதிரி அந்த சளி உணவு சாப்பிட்டா ஒரு அந்த அது வந்து அந்த உள்ள அமிலத்தன்மை ஆகி வாயு கலப்புதுல, கேஸ் கலப்புதுல, என்ன பண்ணுது, அந்த நம்மளுக்கு ஏற்கனவே மண்டையில அழுத்தம் இருக்குல்ல, அத போய் அந்த கேஸ் வந்து நம்மளுக்கு அந்த மண்டையில போய் அதை டிஸ்டர்ப் பண்ணுது மண்டைய.
அது இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கானுங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்கான்னா, இந்த பெருங்குடல் வந்து பெருங்குடலுக்கு மூளைக்கு நெருங்கிய தொடர்புன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பெருங்குடல் வந்து பெருங்குடல் வந்து 2வது மூளைன்னு கண்டுபிடிச்சிருக்கானுங்க. 2வது மூளை அப்படி இப்ப கண்டுபிடிச்சிருக்கானுங்க. இது தப்பு. இப்ப இது கண்டுபிடிச்சது சரி, அதுக்கு எப்படி கண்டுபிடிச்சது சரி, எப்படி பிரச்சனையை தீர்க்க போற அது தெரியாது. அதுதான் சிக்கல். அந்த எப்படி சரி பண்றது? அவன் சிக்கலை சொல்றான். ஆமா, அவன் சொல்றது சிக்கலை சொல்லுகிறான், தீர்வு சொல்ல தெரியாது. நம்ம முறையிலதான் தீர்வு இருக்கு. நம்மளது வந்து பாத்தீங்கன்னா நம்மளது வந்து ஒருங்கிணைந்த மருத்துவம். நம்ம ஒற்றை மருத்துவம் கிடையாது. வாய் ருசிக்கு பகுத்தறிவுக்கு மனதுக்கு இந்த 3க்குமான ஒருங்கிணைந்த மருத்துவம். உடல் மொத்த டோட்டல் உடம்புக்கே வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணும் போது எல்லா நோயும் சரியாயிருது. ஆமா, இப்பதான் வெள்ளைக்காரன் புரிஞ்சுக்கிறான். ஒருங்கிணைந்த மருத்துவம்னு ஒண்ணு இருக்குன்னு இப்பதான் அறிமுகப்படுத்துறான். ஒருங்கிணைந்த மருத்துவம் ஒண்ணு இருக்குன்னு சொல்றான் இப்பதான். அதான் சார், இப்ப வந்து நோய் வந்து எப்படின்னா அது இதுன்னு இவங்க பிரிச்சு வச்சிருக்காங்க. எல்லாமே அந்த கிருமி நீங்க சொன்ன மாதிரி உள்ள அழுக்கு போய் மொத்தம் செஞ்சிருது. அது போய் எல்லா உறுப்புகளையும் தானே அட்டாக் பண்ணும். ஆமா, அதுதான் எல்லா 12 நம்ம உடம்புல வந்துங்க ஐயா. நம்ம உடல் வந்து 12 இருக்கு அப்படின்னு 12 மண்டலத்தையும் அட்டாக் பண்ணும். ஆமாமா, அதாவது நுரையீரல் ஒரு மண்டலம் எடுத்துக்கிறேன். ஆமா, நரம்பு ஒரு மண்டலம். ஆமா, ஜீரணம் மண்டலம். ஆமா, சுவாச மண்டலம். ஆமா, இந்த நிணநீர் சுரப்பிகள் இருக்கு, அது ஒரு மண்டலமா எடுத்துக்கிறேன். ஆமா, அப்ப சிறுநீரகம் அந்த சிறுநீரகம் அது ஒரு மண்டலம். அது கழிவு மண்டலம், கழிவிறக்க மண்டலம். கழிவு மண்டலம் அந்த இறப்பை இது வகுறு இந்த செக்ஷன் கழிவு இது இப்படி ஊரம் வந்து 12 மண்டலமா பண்ணிருக்காங்க அவங்க. ஆமா ஆமா, இதுல வந்து இந்த 12 மண்டலம் பொதுவா சொல்றோம்ல, அது சரி. இதுல முக்கியமான உறுப்புகள் இருக்கு பாத்தீங்கன்னா, உறுப்புகள் அதுல பாத்தீங்கன்னா 12 உறுப்புகள், ராஜ உறுப்புகள். அந்த உறுப்புல முதன்மையான சிறுநீரகம், கணையம், இதுதான் ரொம்ப ராஜ உறுப்புகள். அந்த உறுப்பு தான் வந்து நீ சாப்பிடுற உணவை வந்து விஷமா அந்த கருவி வேலை செய்யலைன்னா நீ சாப்பிடுகின்ற உணவுங்கிற விஷத்தை வெளியேற்றாது. உணவு விஷம்னா தெரியல, உணவு விஷமா இருக்குதுன்னு தெரியவில்லை. ஆமா ஆமா, இது என்ன பண்ணுதுன்னா நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்டுறோம். ஆமா, அது 3 பொருளா மாறுது. இப்ப நம்ம சாப்பிடுற உணவு மூணா மாறிக்குது, 3ஆ கன்வெர்ட் ஆகும். கொழுப்பா கன்வெர்ட் ஆகும், பாய்சனா கன்வெர்ட் ஆகும், மூக்கஸா கன்வெர்ட் ஆகும். மூக்கஸுங்கிறது சளி, பாய்சனுங்கிறது விஷம், கொழுப்புங்கிறது மாவு தான் கொழுப்பா மாறும். மாவு கொழுப்பா மாறிடும். மாவு ஆரோக்கியமா மாறாது. மாவு ஆரோக்கியம் மாறாது, சரியா மாறும். மாவு ஆரோக்கியம் மாறாது, விஷமா மாறும். அப்ப விஷமா உணவு மாவு விஷமா மாறும், மாவு சளியா மாறும், மாவு கொழுப்பா மாறும். அப்புறம் மாவு என்ன பண்ணு, கொழுப்பு சளி விஷம், அதாவது நச்சு சளி கொழுப்பு, இதுதான். இந்த 3மே இந்த ஒரே உணவு 3ஆ மாறிடும். என்னது, ஒரு உணவு 3ஆக மாறிவிடும். நீ உணவு நீங்க மாவு கொடுத்தாவே அது நோவுன்னு அர்த்தம். ஆமா, நீ பழங்கள் சாப்பிட்டா ஒண்ணும் பண்ணாது. பழங்கள் சாப்பிட்டா 98 பழங்கள் கீரைகள் சாப்பிட்டா ஒண்ணும் செய்யாது. ஆமா, பழங்கள் கீரைகள் காய்கறிகள் அது சேர்த்து சாப்பிட்டா ஒண்ணும் பண்ணாது. அது இயற்கை உணவுன்னு பேரு. அந்த இயற்கை உணவு இன்னொரு பேரு, அது இயற்கையாகவே சுத்தம் செய்யற உணவுன்னு பேரு. தூய்மை செய்கின்ற உணவு இது தூய்மை செய்யாது. சராசரி குடும்பத்துல தயாரிக்கிறது, கடையில தயாரிக்க அத்தனையுமே அது வந்து தூய்மை செய்யாத உணவு தான். வீட்டுல அதைத்தான் வாங்கி திங்கிறோம். ஆமா ஆமா, இப்ப 3 நேரம் காலையில இட்லி, மதிய சோறு, இரவு தோசை, பூரி, சப்பாத்தி சாப்பிடுறோம். இதே உணவுதான். ஆனால் அது என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, அது தூய்மை பண்ணாது. 12 மண்டலத்தையும் தூய்மை செய்யாது. போய் உடம்புல சேருது.
ரத்தத்துல கழிவா போய் சேருது. பிசு பிசு பிசுன்னு உண்டாயிரும், ரத்தம் பிசு பிசுன்னு ஆயிரும். இப்ப ஒரு நாள் நெல்லிக்காய் இதுல இருந்தாலே சுத்தமாயிருமா? ஆமா, ஏற்கனவே சுத்தம் இருக்குது இல்லையா, அதனால அந்த எடை பார்க்கணும், எடை போட்டு பார்க்கணும். சரிங்க சார். எடை பார்த்து எந்த அளவுக்கு கூடி இருக்குன்னு பார்க்கணும். இதுக்கு முன்னாடி சுத்தம் செய்தப்ப என்ன எடை இருக்குது, இப்ப என்ன எடை இருக்குன்னு பார்க்கணும். அந்த பழைய எடை வெளியேற வரைக்கும் சாப்பிடணும். அதை கண்டுபிடிங்க. சும்மா ஒரு நாள் அந்த எவ்வளவு 5 கிலோ எடை ஏறி இருக்கா, அந்த 5 கிலோ எடை வரைக்கும் நெல்லிக்காய் சாப்பிடணும். பூரா இறக்கணும். நீங்க ஒரு நாள்ல இறங்குதா, அது அந்த எந்த அளவுக்கு ஏறி இருக்கோ அந்த அளவுக்கு ஏறின மாதிரி இந்த திரவ பயிற்சி, இதுக்கு பேர் திரவ பயிற்சி, நெல்லிக்காய் திரவ பயிற்சின்னு பேர். இது செஞ்சாவே இறங்கிருமே, இறங்கிரும். சரிங்க சார். என்ற உடம்பு இப்படியேதான் இருக்கு. 58, 59, 60க்கு போகும், மறுபடியும் 58க்கு வந்துடும். சரிங்க சார். மிதி வண்டியில 20 கிலோமீட்டர் போனா 56க்கு போயிடும். மிதிக்கு வண்டியில ஒரு 20 கிலோமீட்டர் போயிட்டு வந்து எடை போட்டு பார்த்தா 56க்கு போயிடும். ஓய்வா இருந்து பார்த்தோம்னா ஒரு 2 மணி நேரம் ஓய்வு விட்டுருவேன், 56, 58க்கு ஆச்சரியமா இருக்கும். ஒரே நாள் 58க்கு போயிடும். எதுவுமே பண்ண மாட்டேன், 58க்கு போயிடும். அதான் ஏறிடுது. அதுவே ஏறி அந்த 58 போய் நிறுத்துரும். நான் மலை ஏறி பார்த்தேன்ல, மலை ஏறும் பொழுது ஒரு தடவை சித்ரா பௌர்ணமிக்கு நான் அந்த கண்ணகி கோயிலுக்கு போயிருந்தேன். அப்ப எடை போட்டு போனா 56. ஆமா, அந்த சாயங்காலம் வந்து எடை போட்டு பாக்குற 56. எங்கடா போச்சு 3 கிலோ கடன் பார்த்தா, அப்புறம் காலையில் எடை போட்டு பார்த்தா திடீர்னு மறுபடியும் 58 ஆயிடுச்சு. அந்த 1.5 கிலோ என்ன அவ்வளோ, 9 கிலோமீட்டர் சாதாரண இல்லைங்க, நாக்கு தள்ளிடுச்சு நமக்கு. அப்பா பயங்கரம். அதே மாதிரி ஒரு நாள் உணவு சாப்பிட்டாலே வந்து 1 கிலோ 2 கிலோ ஏறிடும். 5 கிலோ ஏறும். 5 கிலோ ஏறும். அது வேற ஒண்ணும் இல்ல, நீங்க 1/2 கிலோ சாப்பிட்டீங்கன்னா ஆரம்பிச்சு 4.5 கிலோ போலி தண்ணி, நீ குடிக்கிற தண்ணி அதோட சேர்ந்து சளியா மாதிரி கொலன்னு ஆயிரும். ரத்தத்தை கெடுத்துரும். தண்ணி பலூன் வந்து பொலபொலான்னு இருக்குல்ல, உள்ள தண்ணி இருக்குது, அந்த மாதிரி பலூனுக்குள்ள தண்ணி இருக்க கெட்டியே இருக்காது. பார்த்து கனமா இருக்கு, அது கெட்டியா இருக்காது. இப்ப பலூனுக்குள்ள தண்ணி ஊத்திட்டீங்கன்னா அது பாறை மாதிரி இருக்காது, உருவம் தான் பெருசா இருக்காது, பாறை மாதிரி இருக்காது. அமுத்திரம் லொலக்குன்னு இருக்கிற மாதிரி லொலக்குன்னு இருக்கு, அவ்வளவுதான். அப்ப நம்ம இந்த வெல்லமோ நெல்லிக்காயோ எதுவுமே சாப்பிடாம வெறும் தண்ணி மட்டும் குடிச்சு வந்தாலும் கிளீன் ஆயிருமா? அது உடனே அது 5 நாள் இதாக, இது 3 நாள் ரெடி ஆயிரும். வெறும் தண்ணி மட்டும் போட்டீங்கன்னா 3 நாளே வாயில வந்து விஷம் வந்துடும். வாயில வந்து விஷம் வந்து அப்படியே கோலையா நிக்கும். வெறும் தண்ணி மட்டும் போட்டா இறப்பையில வந்து நிரம்பி வாயில வந்து விஷம் வரும். இறப்பை நம்பி வாயில வந்து வாந்தி வர்ற அளவுக்கு வந்து உள்ள சேர்ந்துரும் வெறும் தண்ணி போட்டா. நீ சாப்பிட்ட வெறும் தண்ணி போட்டா கொஞ்சம் டயர்ட் இருக்கும். அப்படி வராது, ஏற்கனவே பழக்கப்பட்ட உடலுக்கு வராது. ஆமா, பழக்கப்பட்டு நம்ம இப்ப 2வது கொஞ்சம் கெடுத்துடுறோம்ல, அது ஒண்ணும் பண்ணாது, மயக்கமெல்லாம் வராது, ஒண்ணும் வராது. வெறும் தண்ணியிலே இருக்கலாம், ஒண்ணும் பண்ணாது. அதெல்லாம் போடலாம், அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா நீங்க அது சிறுநீர்ல பிரிஞ்சிருது இல்லையா, அந்த விஷம் பூரா ஏன் மயக்கம் வருதுன்னா விஷம் இருக்கிறனால தான் மயக்கம் வரும். விஷம் விஷம் உள்ள இருக்கும்ல நம்ம உணவு சாப்பிட்டதுனால. அப்ப என்ன கேட்க தெரியுமா, அது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அப்படி மயக்கம் வந்து ஓய்வு கொடுங்குற, அதாவது பெட் ரெஸ்ட்னு சொன்னாவே வயிற்றுக்கு தான் ரெஸ்ட் கொடுக்கணும். இவன் ரெஸ்ட் கூட தின்னு போட்டு தூங்குற ரெஸ்ட் கிடையாது. இந்த முண்டங்கள் தப்பா சொல்றானுங்க. ஆமா, வெறும் நீர் உணவுல மட்டும் இருக்கணும். இப்ப பசி நேரத்துல நல்ல பசிக்குது, சாப்பிடாம இருந்தா ஒரு மயக்கம் வருது, பசி மயக்கம் சொல்றாங்களே, அது பசி மயக்கம் கிடையாது, அதுக்கான போதை கொடுக்காம இருக்கிறதுனால அந்த மயக்கம் வருது. இன்னொன்னு உள்ள ஆல்ரெடி சாப்பிட்டு வச்சிருக்கிற அந்த விஷம் வந்து வெளியே வருது. ஆமா, ரெண்டும் சேர்ந்து மயக்கத்தை உண்டாக்க. இந்த போதுமடா சாமி நரம்புல போய் அழுத்த ஆரம்பிக்கும். அந்த விஷம் வெளியே வர்றதுக்கான அறிகுறி தான் அது. மறுபடியும் போட்டு சாப்பிட்டுறோம், அது வெளியே வராம இருக்கிறதுக்கு மறுபடியும் அது மேல வர்ற பாக்குது. அது மயக்கம் ஏன் வருதுன்னா, அந்த வாந்தி, இந்த கோலை வந்து நிறைய நம்பி அது அந்த நரம்புல போய் அழுத்தம், கோலை நிரம்பிடுச்சுன்னு ஒரு மயக்கத்தை உண்டாக்கும். கோலை நிரம்பி அந்த மயக்கம் வந்தாவே வயிற்றுல கோலை சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். என்ன சேர்ந்துருச்சு? கோலை சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த கோலை இறக்கறதுக்கு என்ன பண்றீங்கன்னா, நீங்க இந்த காய்கறி சாப்பிட்டீங்கன்னா அந்த கோலை வந்து இழுத்துட்டு மலக்குடல் வழியாக வெளியே போயிடும். இதை செய்ய தெரியாம என்ன பண்றான்னா, மேல எந்திரிக்குதா மீண்டும் அந்த மாவை போடுறான். அந்த மாவு என்ன பண்ணுன்னா, அந்த 1/2 மணி நேரத்துக்கு கீழே இருக்கிற மாதிரி காட்டிட்டு மீண்டும் டெபாசிட் சேர்ந்துகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து இப்ப நம்ம
அந்த கீழே இறக்குறதுக்கு வந்து இந்த மாங்காய் இல்லாட்டி வந்து முட்டைக்கோசு இது வந்து உப்பு இல்லாம சாப்பிடணும். பீட்ரூட் இது. ஆமா, இதுல உப்பு இல்லாம ஆரம்பத்துல உப்பு போடு. அதை புதுசா வர்றவங்களுக்கு சுவை சேர்த்தி மனதை ஏமாத்துறதுக்கு மனதை செருப்பால் அடிக்கணும். ஆமா, நம்ம மாதிரி ஆளுங்க. ஆமா, அவங்களுக்கு சுவையான உணவு. ரெண்டாவதுல வர உங்க மாதிரி ஆளுங்க அது தேவையில்லை. உப்பு இல்லாம தான் சாப்பிடணும். ஏன்னா உப்பு வந்து கண்ணை கெடுக்குன்னு தெரியும். அது வந்து உப்புங்கிற கடல் உப்பு, சோடியம் குளோரைடு ரெண்டு சேர்ந்தது, ரெண்டு ஆபத்து. சோடியம் குளோரைடு ரெண்டு ஆபத்து. அது மூளையை கெடுத்துரும். மூளையை கெடுக்கும். மூளை கெட்டு சொல்றாங்க. உப்பு தின்னப்ப மூளை கெட்டு போயிடும். மூளை கெட்டு போச்சுன்னு சாவுதான். உப்பு உணவு சாப்பிடுறதுனால உங்களுக்கு. ஆமா, உங்களுக்கு ஊசி போட்டாங்க இல்லையா, அந்த உப்பு போய் நேரம் மூளையில ஏறிடுது. உங்களுக்கு ஊசி போட்டு உப்பு போட்டாங்கட்டு நோய் வந்துருச்சு உங்களுக்கு. அந்த ஊசி நேரம் மூளையை போய் தாக்கிடுச்சு. மூளையை போய் அப்ப இப்ப வந்து நம்ம உப்பு இல்லாம வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்தாதான் நம்மளுக்கு எல்லாமே சரியா. ஏன்னா அதுவே ருசியாயிக்கு. நீங்க உப்பு இல்லாம சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அது ஒரு ஒண்ணும் இல்லை. நீங்க மழை நீர் சாப்பிட்டு பாருங்க, அது பழகி போயிடும். ஆற்று நீர் சாப்பிட்டு பாருங்க, பழகி போயிடும். அது உப்பு இல்லாம சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அதுலயே ஒரு சுவை இருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்றேன். இப்ப மாங்காயில இயற்கையான சுவை இருக்குல்ல, அதே சாப்பிட்டுக்க வேண்டியதானே. மாங்காய் எடுத்துன்னு இயற்கையான சுவை இருக்கு, அதவே சாப்பிட்டு சுத்தம் பண்ணிக்க வேண்டியதுதான். நான் இன்னைக்கூட மாங்காய் நான் வாங்கி வச்சிருக்கேன். சரியா, மாங்காய் வாங்கி வச்சிருக்கேன். இப்ப மாங்காய் வாங்கி அந்த மாங்காய் காட்டு, மாங்காய் காட்டு. வேணாம், அந்த மாங்காய் எடு. இந்த பாருங்க, இங்க பாருங்க, அருமையான மாங்காய். கல்லாமை மாங்காய் தான். கோமாங்காய், கல்ல மாங்காய், கிளிமூக்கு மாங்காய் பெருசா இருக்கும். கல்லாமை. ஆமா, போன வருஷம் இவரு தோட்டத்துல சாப்பிட்டேன். யாரு தோட்டத்துல? ஆர்கே கோபால் நண்பர் தோட்டத்துல சாப்பிட்டேன். அப்படியா? சரி சரி. மலை ஏறதுக்கு முன்னாடி அப்ப எதுவுமே, அப்ப மலை ஏறதுக்கு முன்னாடி எதுவுமே நான் கொண்டுட்டு போறேன். நான் பாட்டு வேடிக்கை பார்க்க போனவன் தான். சரி, எல்லாரும் போறாங்களேன்னு எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. என்னடா எவ்வளவு ஒரு மலை, எல்லாரும் போறாங்க, சும்மா வேடிக்கை பார்க்கலான்னு போனவன் தான். அப்புறம் அப்படியே நானும் அவங்களோட நடந்து போயிட்டேன். அப்புறம் போகுதுன்னு பார்த்தா அது 9 கிலோமீட்டர். அடங்கப்பா, பயங்கரம். அதாவது 9 மணிக்கு ஏற ஆரம்பிச்சேன், ஏறி முடிக்க மணி 2 மணிங்க ஐயா. 2 மணி வரைக்கும் நிக்கவே இல்லை எங்கேயுமே. அப்ப 2, 9, 10, 11, 12, 1, 2, 5 மணி நேரங்க உயிரே. 5 மணி நேரம் வெயில்னா வெயில், பயங்கர வெயில், கொண்டு எரியுது, ஊத்துது அப்படியே. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் 6 லிட்டர் 8 லிட்டர் தண்ணி சாப்பிட்டுருப்பேன். கொஞ்சம் கூட ஒண்ணுக்கு வரல. எல்லாம் ஆவியிலே போயிடுது. பூரா வேர்வையில வெளி வந்துடுது. வேர்வை ஆவி கொஞ்சம் கூட ஒண்ணுக்கு வரலைங்க. அப்படின்னா பாருங்களேன். சரியா, மீண்டும் இதை பத்தி மறுபடியும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.